Video sponsored by Eduquest. Eduquest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. Thank you. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way, only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தெனாலி ராமனின் சூடு போட்ட புரோகிதர்கள் கதை. மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு அவருடைய தாயார் மேல் அன்பும் மரியாதையும் உண்டு. தாய் மேல் அளவு கடந்த பாசம் வைத்திருந்தார். அவரது தாயாருக்கு வயோதிகம் ஆகிவிட்டதால் மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார். வைத்தியரை அழைத்து தன் தாயின் உடல்நிலையை பரிசோதிக்க செய்தார். பரிசோதனை செய்த வைத்தியர்களும் தங்கள் தாயார் அதிக நாள் தாங்க மாட்டார்கள், விரைவில் சிவலோக பதவி அடைந்து விடுவார்கள் என்று கூறினர். அது கேட்ட மன்னர் மிகவும் வேதனையுற்றார். தன் தாயாரிடம் சென்று, அம்மா, உங்களுக்கு சாப்பிட எது மிகவும் ஆசையாக இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அவரது தாயாரும் மாம்பழம்தான் வேண்டும் என்றார். அப்போது மாம்பழம் கிடைக்கக்கூடிய காலம் அல்ல. இருப்பினும் தன் ஆட்களை அனுப்பி எங்கிருந்தாவது மாம்பழம் வாங்கி வர ஏற்பாடு செய்தார். ஆட்கள் மாம்பழம் வாங்கி வர புறப்பட்டனர். மாம்பழம் வந்து சேர்வதற்குள் அவரது தாயார் மரணம் அடைந்து விட்டார். மாம்பழம் சாப்பிடாமலேயே தன் தாயார் மரணம் அடைந்தது குறித்து மன்னர் மிகவும் வேதனையடைந்தார். அதற்கு பரிகாரம் காண எண்ணி அரண்மனை புரோகிதர்களை அழைத்து ஆலோசனை கேட்டார். பேராசை பிடித்த புரோகிதர்களும் மாம்பழம் சாப்பிடாமல் இருந்ததால் அவரது ஆன்மா சாந்தியடைய தங்கத்தால் 108 மாங்கனிகளை செய்து 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால் சரியாகிவிடும் என்றனர். மன்னரும் அதற்கு சம்மதித்தார். 108 மாம்பழங்களை தங்கத்தால் செய்து தர ஏற்பாடு செய்தார். சில நாட்களில் தங்க மாம்பழம் தயாரானது. அவற்றை 108 புரோகிதர்களுக்கு மன்னர் கொடுத்தார். புரோகிதர்களும் மிக மகிழ்ச்சியுடன் அவற்றை பெற்றுக் கொண்டனர். இச்செய்தியை தெனாலிராமன் அறிந்து மிகவும் வேதனையுற்றார். புரோகிதர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்க எண்ணினார். அதன்படியும் செயலாற்ற துணிந்தார். உடனே சென்று புரோகிதர்களை சந்தித்தார். என் அம்மாவிற்கு திதி வருகிறது, அதற்கு தாங்கள் அனைவரும் வந்து புரோகிதம் செய்ய வேண்டும். என்னால் முடிந்த அளவு ஏதேனும் தருகிறேன் என்று கேட்டுக்கொண்டார். புரோகிதர்களும் மகிழ்ந்து தெனாலிராமன் வீட்டிற்கு வந்தனர். அவரும் புரோகிதர்களை வரவேற்று உட்கார செய்தார். பின் கதவுகளை நன்கு தாழிட்டு பூட்டிக் கொண்டார். ஏற்கனவே நன்கு பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பியினால் ஆளுக்கு ஒரு சூடு போட்டார். புரோகிதர்கள் ஐயோ அம்மா என்று கதறினார்கள். பின் மன்னரிடம் சென்று முறையிட்டனர். இதை பார்த்த மன்னர் தெனாலிராமன் மீது அளவிடங்கா கோபம் கொண்டார். பின் தன் பணியாட்களை அனுப்பி தெனாலிராமனை இழுத்து வரச் செய்தார்.
தெனாலிராமனை பார்த்ததும், ஏனடா புரோகிதர்களுக்கு இவ்வாறா சூடு போடுவாய் என்று கேட்டார். அதற்கு தெனாலிராமன், மன்னாதி மன்னா, என்னை மன்னிக்க வேண்டும். நான் சொல்வதை தாங்கள் கவனமாக கேட்க வேண்டுகிறேன். என் தாயார் உடல் நலம் இல்லாதிருந்து இறக்கும் தருவாயில் வலிப்பு நோய் வந்து இறந்து விட்டார். அதற்கு வைத்தியர்கள் என் தாயாருக்கு சூடு போடும்படி கூறினார்கள். நான் சூடு போடும் முன் என் தாயார் இறந்து விட்டார். ஆகையால் என் தாயாரின் ஆன்மா சாந்தியடைய புரோகிதர்களுக்கு சூடு போடும்படி பெரியவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்னபடியேதான் புரோகிதர்களுக்கு சூடு போட்டேன். இதில் என்ன தவறு என்று மன்னரிடம் தெனாலிராமன் விளக்க கூறினார். இதை கேட்ட மன்னர் கோபம் கொண்டு, என்னடா தெனாலிராமா, இது முட்டாள்தனமாக இருக்கிறதே என்றார். இல்லை அரசே, விளக்கமாக கூறுகிறேன், சற்று கேளுங்கள் என்று கூறினார். முன்பு தாங்கள் தாயார் மாம்பழம் சாப்பிடாமல் இருந்ததால் அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய 108 பொன் மாங்கனிகள் 108 புரோகிதர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் ஆன்மா சாந்தி அடையும் என்று சொன்னார்களே, அதன்படியும் தாங்கள் தானே கொடுத்தீர்கள். அதுபோலவே என் தாயாரின் வலிப்பு நோய்க்கு சூடு போட முடியாமல் போனதால் நான் இவர்களுக்கு சூடு போட்டேன் என்றார். இதை கேட்ட மன்னர் நகைத்து விட்டார். தெனாலிராமனை பாராட்டினார். புரோகிதர்களின் பேராசையையும் புரிந்து கொண்டார். நன்றி. இக்கதையின் மூலம் பேராசை கொள்ளக்கூடாது. அவ்வாறு பேராசை கொண்டோமேயானால் பின்னால் அது நமக்கே தீயவையாக அமையும்.